ஆமா என்ன முன்னாள் வந்து போனாரு கண்ணே கனியான்னு சொல்லி வரச்சு அப்படி இப்படின்னு பண்ண வந்தாரு. ஆனா எங்க அண்ணன் இவ்வளவு நேரம் கூட இருந்த உடனே யாருமே வரல மாமா. அதனால இனிமேல் படிக்க யாராவது வராங்கன்னு பாக்கலாம். என்ன எங்க போறோம் ஒரு சத்தம் கேக்குது. நானும் சத்தம் போடுவோம் யாராவது என்ன ஆச்சரியமா இருக்குது. எங்க அண்ணன் கூட இருக்கிற வரைக்கும் யாருமே என் பக்கத்துல வரல. எனக்கு எந்த ஒரு ஆபத்து வரல. நான் தனியா இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு கருப்பு யானை என்ன முட்டை வந்துச்சு. ஓடி வந்து நான் கட்டி பிடிச்சிட்டேன். ஏதோ ஒரு மரம் மாதிரி இருந்தது. சரி என்ன மரமோ சரி பாக்கலாம். பார்த்து எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா யோசனை பண்ணி பாரு. நல்லா யோசனை பண்ணி பாக்குறதா? ஆமா. யார் பண்ணீங்க? தெரியலையா? இந்த வனம் எனக்கு சொந்தமான வனம். எப்படி வந்த? யார் நீங்க? இந்த வனத்திற்கு நான் முன்னாடியே வந்திருக்கிறேன். முன்னாடியே வந்திருக்கீங்களா? ஆமா, நேற்று இதுன்னு வந்துட்டு போனேன். ஆமா ஆமா. இந்த ஆளை பார்த்து இந்த குரலும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. இந்த ஆளு மூஞ்சி பார்த்தாலும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நேற்று தினத்திலே ஒரு அழகான வேடம் வந்தா பாத்தியா? வேடம். ஆமா 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 ஆமா. அந்த வேடம் தான் நான். ஓ நேத்து வேடனா வந்தீங்க, விருத்தனா வந்தீங்க, இன்னைக்கு வேடனா நீங்களே வந்திருக்கீங்களா? ஆமா. எதுக்கு வந்தீங்க? என்னத்துக்கு வந்தீங்க? மீது ஆசை கொண்டாய், முருகப்பெருமானை திருமணம் செய்ய வேண்டும் என்று என் மீது நீ ஆசை கொண்டாய். அந்த ஆசை நிறைவேற்றுவதற்காக முன் ஜென்மத்தில் நான் தவறு செஞ்சுட்டேன். முன் ஜென்மத்துல அமிர்தவல்லியாகவும் தங்கையாகப்பட்ட சுந்தரவல்லியாகவும் நீ பிறந்திருந்தாய். 2 பேரும் என் மீது ஆசைப்பட்டீங்க. ஆனால் உன்னுடைய அக்கா அமிர்தவல்லி என் மீது மிகவும் ஆசைப்பட்டதுனால அவள் நான் அன்றைய தினத்திலே திருமணம் செஞ்சுக்கிட்டேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமா. உன்னை கால தாமதமாக ஒரு ஜென்மம் காத்திருந்து அடுத்த ஜென்மத்தில் தான் உன்னை திருமணம் செய்வேன் சொல்லி உனக்கு அன்றைய தினத்தில் சத்தியமானம் செய்திருந்தேன். சத்தியத்தின் பிரகாரமாக சுந்தரவல்லியாக இருக்கக்கூடிய நீ வள்ளி குரத்தியாக இந்த வள்ளிமலை சார்ந்த நீ பிறந்து விட்டாய். அதனாலே இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணலாம் வந்திருக்கிறேன். என்னடி சொல்ற? யாரு ஏமாத்த பாக்குற? ஓ பரியலுக்கும் பரமேஸ்வரன் மகனாகப்பட்ட முருகன் நீங்க தான் சொல்றீங்களா? ஆமா. இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அவதாரம் எடுத்தா நீங்க முருகன் ஆயிருவீங்களா? அது மட்டும் இல்லாம நான் ஆசைப்பட்டது உண்மைதான், முருகனை கல்யாணம் பண்ணணும். சரி, நான் பட்ட ஆசை நிறைய ஆசை. என்ன நிறைய? என்ன பண்றது? அந்த முருகனை கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டாலும் தெய்வானி அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமா. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் உலகத்து நீதி. அதுக்கு நீதிக்கு மாற எப்படி இன்னொரு தாரமா போறது? தாரமா நான் போறேன். நீதிக்கு புறம்பான வார்த்தைகள் அது கிடையாது. அப்புறம் அது உன்னிடத்தில் செய்து கொடுத்த சத்தியம். இந்த ஜென்மத்திலே தேவேந்திரனுடைய உயிரை நான் காப்பாற்றதுனால தேவேந்திரன் பரிசு பண்ணாங்க எனக்கு இந்த அதாவது தேவி அடைய கொடுத்தாரு. சரி, அதே போல இந்த ஜென்மத்தில் உனக்கு செய்து கொடுத்த சத்தியம் இருக்குது அல்லவா? அந்த சத்தியத்தை நிறைவேற்றணும்ல. அன்று கொடுத்த சத்தியம் என்று பலிக்குது. ஆமா. அதனால ஒன்று தவறெல்லாம் கிடையாது. உடனடியாக திருமணம் செய்து கொள்ளலாம். எல்லாம் ஒரு சத்தம் கேக்குது. வள்ளி பெண்ணே, நீ சொன்னதை இப்பொழுது உன்னுடைய மனதில் என்ன ஆசைகள் இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக தெரிந்து விட்டது. இப்பொழுது உனக்கு முருகப்பெருமானை திருமணம் செய்வதற்கு சந்தோஷம் தானே? சுவாமி, ஏதோ அறியாத தனத்தாலே தெரியாமல் படிக்க நான் பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். பூர்வ ஜென்மத்திலே அக்கா தங்களாக இருந்த நான் உங்களை தான் மணந்தோம். மறுபடியும் இந்த ஜென்மத்திலும் மணப்பதாக எனக்கு தெரியாமல் பேசிவிட்டேன் சுவாமி. இருந்தாலும் மன்னித்து திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தானே? ஐயரே, உங்களை கல்யாணம் பண்றதுக்கா ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஆகட்டும், உடனடியாக முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் 3 பேருக்கும் இந்த இடத்துல ஒரே முட்டை கல்யாணம் பண்ணிடலாம். மரபத்தி வேடு பஸ் ஸ்டாண்ட்ல கம்பெனி நடக்குது. ஆமா, கரெக்ட்ல? ஆமா. திருமணம் இடத்துல தான் இருக்கீங்க. இப்பொழுது மீண்டும் ஒன்று சேர போறீங்க. அட பைத்தியக்காரனா,
வந்து நிற்பாங்க. அதான் சற்று பொறுமை செய்வானா? சற்று பொறுமையாகிறே. என்ன சின்ன கொண்டு படத்தை செய்வானியா? வாங்க. அப்புறம் அதே மாதிரி இதுக்கு வந்து அவங்களே சொல்றது குத்தம் இல்ல. இந்த வேலை பார்த்ததாரு? வேலை வேலை பார்த்ததாரு? போலையா நான் உருவத்தை தான் பார்த்தேன். வேலை பார்த்துட்டு அவங்க இருவரும் தான் பார்த்தார்கள். நீ எட்டி வச்சு விடலாம் குட்டி சேவராத்தான் போகும். இல்ல, அது கடைசியில ரெண்டு நாள் எங்க அக்கா தெய்வான அக்கா இதுவா இது அக்கா, இது அக்கா தங்கச்சி. தெய்வான மாதிரி தெரியலையே எலச்சப்பாளையம் தெய்வான மாதிரி இல்ல தெரியல அதை நான் பார்த்தது இல்லையே. அதையெல்லாம் பார்த்திருக்க முடியாது. தங்கையே, ஓ தங்கையாவது என்னாவது என்று எனக்கு புரியவில்லை. ஒருவனுடைய மனைவி எனக்கு தங்கை போலதான் வைத்துக்கொள். சரி இருந்தாலும் பரவாயில்ல கண்ணே 1000 கண்ணே இங்கே கண்ணே இங்கே கண்ணே அங்க மண்ணு வேறதான்னு சொல்லி படுப்போம். என்ன சொல்ல வந்தீங்க என்ன சொல்ல நீ 1000 பேர் தானே புது பொண்டாட்டி நான் தாண்டி நீ பழைய பொண்டாட்டி பழசாயிட்ட முன் ஜன்மத்திலே இருவரும் இந்த முருகப் பெருமானை தாங்கள் திருமணம் செய்தீர்கள். ஆமா. அப்பொழுது செய்த சத்தியமானது நிறைவேறவில்லை. அதனால அந்த சத்தியம் இந்த ஜன்மத்தில் நிறைவேறவில்லை. எப்படி? இங்க பாட்டி 1000 பேர் தானே நீ வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாசம் இருக்குங்களா அதனால இது வேற முடிஞ்சு போச்சு இனிமேல் படிக்கு என்ன முடிஞ்சு விட்டது எனக்கு தெரியவில்லையே. 6000 எனக்கு ஒன்று 3 எனக்கு ஒரு வெங்காயம் தெரியாத கம்பெனி அமைச்சிருக்காரு அதனால அதனால இனிமேல் படிக்க 3 மாசம் 4 மாசம் ஆச்சு கல்யாணம் பண்ணி நீ பழசு தான் நீ கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கோ நான் கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டு அப்புறம் அனுப்பி போடுற ஒதுக்கணும் இல்லையா ஓ மன்னவா ஓ மன்னவா சரி பாரு. போய் வருகிறோமா? நீங்கள் வேலைகள் பாருங்கள், நான் போய் வருகிறோம். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மனைவி எதிரொலிக்கும் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருச்செந்தூரிலே வேளாடும் முந்தன் திருப்புகழ் பாடவே நாவாடும் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் என்னால என்ன அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன் அவன் அன்பு மலர் நேசத்திற்கு காலம் வைத்தேன் என்னடி இந்த யூடியூப்ல என்ன மாதிரி தோப்புக்குள்ளே குயிலே ஒரு கிளை பாடுவாங்க. இல்ல என்ன அப்படி என்னடி உனக்கு பிரச்சனை கல்யாணம் பண்ணிட்டு நான் புதுசா புது பண்ண நான் வந்துட்டேன் என் கூட தான் நான் இருப்பாரு இருமா அதெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேன் என்ன முடிஞ்சு போச்சு வேலைக்கு சமாச்சாரம் முடிஞ்சு போச்சு பழைய பண்ட தான் புது பண்ட தான் பெரிய பண்ட பெரிய பண்ட தான் பெரிய பண்ட அதனால கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு நம்ம இருந்துட்டு அப்புறம் முதல்ல கல்யாணம் பண்ணணும் அட இன்னும் கல்யாணமே ஆகலையா இப்பதான் நினைப்பே வர மாட்டேன் அது என்னமோ தெரியலங்க பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்து போயிருது திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் அத்தனையும் நாரதன் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன் உடனடியாக திருமணம் செய்வதற்கு பள்ளி பெண்ணுக்கு திருமண சம்பளம் தானே. எங்க இன்னொரு வாழை யாரும் மனமோகனா மறந்து போவேனா மனமோகனா மறந்து போவேனா கண்ணாலனே உன்னாசையே என்னாலும் நான் மனமோகனா மறந்து போவேனா கண்ணாலனே உன்னாசையே என்னாலும் நான் என்னோடு பேசுங்க இந்த
பண்பாடு உல்லாசம் தாடுங்க கண்ணாலே கொல்லாமலே கொல்லாதீங்க மனமோகனா மறந்து போதனா கண்ணாலே உன்னாசையை என்னாலும் அப்படியா ஆகட்டும் தெய்வானை என்று சொல்லக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து வைத்தீர்கள். முன்ஜென்மத்தில் நான் செய்து கொடுத்த சத்தியத்தின் பிரகாரமாக வள்ளி குரத்து என்று சொல்லக்கூடிய பெண்ணை அழைத்து வந்திருக்கிறேன். நான் இந்த பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கிறேம்மா. முன்ஜென்மத்தில் செய்து கொடுத்த சத்தியம் அப்படி. ஆகட்டும் அதோடு